ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் படமாக வெளியான தி கர்ஸ் ஆஃப் வால்பர்கா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ரெண்டு பேர் டூரிஸ்டை ஏமாத்திட்டு இருக்காங்க. டிராகுலா அப்படிங்கிற வேம்பயருடைய கசின் மேன்ஷனை காட்டுறதா சொல்லி சில டூரிஸ்டை அங்க கொண்டு போறாங்க. அந்த டூரிஸ்ட்ல ஒரு ஸ்வீடிஷ் சாத்தானிஸ்டும் ரெண்டு பிரெஞ்சு நபர்களும் ஒரு ரஷ்யன் டைரக்டர் மாதிரியான மக்கள் இருக்காங்க. இவங்க ஒரு ஸ்கேம் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போனதும் ஒரு சர்க்குலர்ஸா வச்சிருக்கிற மனித மாமிசம் தின்ற கேனிபலால அங்க போன எல்லாருக்குமே ஒரு ஆபத்து உண்டாகுது. இதுக்கப்புறமா அந்த மேன்ஷன்ல நடந்த கோர சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் ஆவரேஜா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற சில கோரியான கில் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஹாரர் ஃபேன்ஸ்க்கு ஒரு மைல்ட் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்றீங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு அமைச்சரான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களை பயமுறுத்துற மாதிரியான எந்த சீக்வன்ஸுமே இருக்காது. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடியா இருந்தாலுமே ஹாரர் காமெடி இது ரெண்டுமே பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துடைய கேரக்டர் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கும். இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி அப்படின்றதுனால ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது ரியல் லைஃப்ல யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு காட்சியில 3 பேர் வந்து ஒரு லாக்டு ரூம்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம அந்த கில்லர் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல வந்து கொண்டு போயிடுவாரு. இந்த மாதிரி லாஜிக் இல்லாத நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. படத்துல பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கானட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி கர்ஸ் ஆஃப் வால்பர்கா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.